நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். விளக்கம். உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணுமிடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் பண்டிகை புதுச்சேரி முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திமுக போட்டி. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தகவல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி மக்களுக்கு ஆளுநர், முதல்வர், அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அடுத்த பொங்கலில் புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் உதயசூரியன் உதயமாகி திராவிட மாடல் ஆட்சி அமையும் என திமுக செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திராவிட சமத்துவ பொங்கல் விழா வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் நடைபெற்ற திராவிட சமத்துவ பொங்கல் விழாவில் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 4க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து கலைமாமணி சித்தன் ஜெயமூர்த்தியின் நாட்டுப்புற தமிழிசை பாடல்கள் மற்றும் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எம்பி ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு கிரைண்டர், மின் அடுப்பு, பிரஷர் குக்கர் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளை வழங்கி வாழ்த்து பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, அடுத்த பொங்கலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் உதயசூரியன் உதயமாகி திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்றும், தமிழகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மிக சிறப்பாக நடக்கிறது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் அறிவித்த பிறகு புதுச்சேரியிலும் அறிவிக்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் புதுச்சேரியிலும் கொடுத்து விட்டார்கள். இல்லையென்றால் புதுச்சேரி மக்கள் ஆட்சியாளர்களை ஊருக்குள் விட மாட்டார்கள். பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தது போல பாஜக அரசு புதுச்சேரியிலும் கொடுத்து இருக்கலாம். அனைத்திலும் புதுச்சேரி புறக்கணிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மீது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிக கவனம் செலுத்துகிறார். தினமும் 10 முறையாவது புதுச்சேரியின் அரசியல் நிலை குறித்து கேட்கிறார். அவரது வழிகாட்டுதலில் வரும் தேர்தலில் புதுச்சேரியில் சூரியன் உதயமாகும். புரட்சிகரமான புதுச்சேரியாக மாற வரும் தேர்தலில் திமுக ஆட்சி அமையும். வரும் தேர்தலில் புதுச்சேரியில் சூரியன் உதயமாகும். அடுத்த பொங்கலில் மக்கள் விரும்பும் ஆட்சி அமையும் என தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் திருவிழாவில் இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாமியர்கள் என மும்மதத்தினர் இணைந்து சகோதரத்துவத்துடன் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடியது அனைவரையும் பாராட்ட செய்தது. தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட குண்டுசாலை பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்து, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என மத வேறுபாடு இன்றி அனைவரும் சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக இணைந்து பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இது சகோதரத்துவத்தின் ஒற்றுமையை காட்டியது. பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மத வேறுபாடு இன்றி பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான சில்வர் பாத்திரம், அரிசி, வெல்லம் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பார்வையிட்டார்.
இந்து, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என மும்மதத்தினரும் மத வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக பொங்கல் வைத்து கொண்டாடியதை அவ்வழியாக சென்ற ஏராளமான பொதுமக்கள் பார்த்து வியப்புடன் சென்றனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி மக்களுக்கு ஆளுநர், முதல்வர், அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக இருப்பது பொங்கல் திருவிழா. இயற்கையை, உழவு தொழிலை போற்றும் விதமாக தமிழர்களின் மாண்புகளையும் கலைகளையும் பெருமைப்படுத்தும் விழாவாக பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த இனிய நாளில் அனைவரது வாழ்விலும் அன்பும், மகிழ்ச்சியும், இன்பமும், இனிமையும், நலமும், வளமும் பெருக வேண்டும் என மனதார வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியின் பொங்கல் வாழ்த்து செய்தியில், பொங்கல் பண்டிகை தமிழர் பண்பாட்டுடன் ஆழமாக இணைந்த ஒரு முக்கியமான பண்டிகையாகும். இது தமிழர்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் விவசாயத்துடன் உள்ள நெருங்கிய உறவையும் வெளிப்படுத்துகின்றது. குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், உழைப்பின் மதிப்பு, இயற்கையுடன் இணைந்த வாழ்வு ஆகிய தமிழர் பண்பாடு அடையாளங்களை இந்த பண்டிகை சிறப்பாக எடுத்துரைக்கிறது. கோலமிடுதல், பொங்கல் சமைத்தல், மாட்டு பொங்கல் கொண்டாட்டத்தில் போன்ற மரபுகள் தமிழர் பாரம்பரியத்தையும் கலாச்சார பெருமையையும் உணர்த்துகின்றன. இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி செலுத்தும் மகிழ்ச்சியான அறுவடை திருநாளாம் இந்த பொங்கல் பண்டிகை உங்களது அனைவரது இல்லத்திலும் மகிழ்ச்சி, நலன், செழிப்பு, அமைதியை நிலவச் செய்யட்டும். பொங்கலின் இனிமை உங்கள் வாழ்க்கையில் நல்ல தொடக்கங்களையும் வெற்றிகளையும் பெருக செய்யட்டும் என்று கூறி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் மத்திய அரசின் நிதி பங்களிப்போடு விவசாய உற்பத்தி வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் செயல்பட்டு வருகிறது. பழையன கழிதல், புதியன புகுதல் என்பதின் அடிப்படையே இந்த திருநாளாகும். பழையன கழிந்து கடந்த 5 ஆண்டுகளில் புதிய பாதையில் புதுச்சேரி வளர்ச்சி நோக்கி வளர்ந்து வருகிறது. இந்த வளர்ச்சி பயணம் தொடர்ந்திட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நம் அனைவரின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிட, செல்வம் பொங்கிட, அமைதியும் ஆரோக்கியமும் பொங்கிட, தித்திக்கும் பொங்கல் போல் பொங்கலோ பொங்கல் என பொங்கிட என் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அறுவடை திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் நமது கலாச்சாரத்தோடு வேளாண் பாரம்பரியம் ஆழமாக வேரூன்றி உள்ளதற்கு சான்றாகும். நமது கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக, பண்பாட்டு திருவிழாவாக, கலை விழாவாக, உழவர்களுக்கும் உழவு தொழிலுக்கு உதவி புரியும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் திருநாள் மாநிலத்தின் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையிலும் தாமரை போன்ற மலர்ச்சியை அளிக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனது இதயம் கனிந்த பொங்கல் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளை மதிக்கின்ற வகையில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்ற குரலுக்கு ஏற்ப விவசாயிகளிடையே உழைப்பை மதிக்கின்ற வகையிலும் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற காளைகளை ஏற்று கொள்கின்ற வகையிலும் இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்க இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடி வருகின்றோம். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் பொங்கல் திருநாள் ஒரு சிறந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். மக்கள் விரோத என்ஆர் பாஜக ஆட்சியை தூக்கி எறிந்து புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் உள்ள இந்திய கூட்டணி ஆட்சி மலர மக்களிடையே பேராதரவை நம்பி புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி காரைக்காலில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்னாளில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் அனைவரும் அனைத்து நலமும் வளமும் பெற்று சிறப்போடும் வாழ வேண்டுகிறேன். பொங்கல் திருநாள் என்பது நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் நாள்தான். இந்த நன்னாளில் மக்கள் தங்களது மனதில் உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வாசலிலும் வண்ண கோலங்கள் போட்டு அலங்கரிப்பர். அதுபோல உணவு தரும் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நெற்கதிர், கரும்பு, வாழை, இஞ்சி, மஞ்சள் உள்ளிட்ட விளைபொருட்களை வைத்து புதுப்பானையில் அரிசியிட்டு அது பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக குரல் எழுப்பி நன்றி தெரிவித்து வழிபடுவர். அத்துடன் மனிதர்களுக்காக உழைப்பதுடன் பால் தரும் கால்நடைகளையும் மாலைகளால் அலங்கரித்து பொங்கல், பழங்கள் உள்ளிட்ட உணவுகளை வழங்கி நன்றியை தெரிவித்து கொண்டாடுவர். இந்த நன்னாளில் உழவர் அனைவரும் தங்களது வாழ்வில் ஏற்றம் பெற்றிட வேண்டும். அவர்களின் விளை பொருட்களுக்கு உரிய தொகை கிடைக்க வேண்டும். இயற்கையால் விளைந்த பொருட்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன் என தெரிவித்துள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும்.
அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்தியகுப்பம் பகுதியில் இன்று பாஜக சார்பில் பொங்கல் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உற்சாகமான வரவேற்புடன் நடைபெற்ற இந்த விழா அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் புரந்தேஸ்வரி கலந்து கொண்டார். அவருக்கு புதுச்சேரி எல்லையில் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக மேலதாளங்கள் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய பிரம்மாண்ட ஊர்வலம் விழாவிற்கு மெருகூட்டியது. புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி முன்னிலை வகித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரே இடத்தில் திரண்டு வரிசையாக பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர். விழாவில் பேசிய MP புரந்தேஸ்வரி, தமிழர்களின் கலாச்சாரத்தையும் விவசாயிகளின் உழைப்பையும் போற்றும் இந்த பொங்கல் பண்டிகை ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு பாலமாக இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த விழாவில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், பாஜக மாநில மகளிரணி தலைவர் தாமரை செல்வி, பாஜக செயற்குழு உறுப்பினர் அனந்த கண்ணன் உள்ளிட்ட ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி பூர்ணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பாஜக மாநில செயலாளர் ராமு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. மேலும் மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து சுவாமி தரிசனம் செய்து ஆலயத்தை வலம் வந்து தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பூர்ணாங்குப்பம் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு பொங்கல் பரிசாக குக்கர் வழங்கினார். இதில் பூர்ணாங்குப்பம், புதுக்குப்பம், நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், பிள்ளையார்திட்டு, தானாம்பாளையம், தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், TN பாளையம், இடையார்பாளையம், நோனாங்குப்பம், மணவெளி, ஓடைவெளி, சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து புருஷோத்தமன், ஜெயபால், யுவராஜ், நலசேகரன், கலைவாணன், இளஞ்செழியன், அன்பு, குமரன், தயாளன், நாகராஜ், ஷாஜகான், கணபதி, மூர்த்தி, இளவரசு, சீதாபதி, சந்துரு, தினகர், கார்த்தி, முருகன், சிலம்பரசன், ராஜசேகரன், சிவா, குமார் உள்ளிட்ட ஏராளமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை மற்றும் பொங்கல் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பாஜக சார்பாக பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தாமரை பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த அனைத்து பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவைகள் வழங்கப்பட்டது. இதில் பூஜை விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் பசுக்களுக்கு கீரைகள் மற்றும் தீவனம் வழங்கினார். மேலும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர்கள் M. ரவி, S. ஏழுமலை என்கிற அற்புதராஜ் மற்றும் அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை நிர்வாகத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம்.
வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கிராமப்புற மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதுவை மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கெம்ஃபேப் அல்கலீஸ் லிமிடெட் மற்றும் அன்ன பிரதக்ஷனா சேவை அறக்கட்டளை புதுச்சேரியும் இணைந்து புதுவை மாநிலத்தை சேர்ந்த தொண்டமாநத்தம், கூடப்பாக்கம், பிள்ளையார்குப்பம், மணவெளி, ராமநாதபுரம், ஆரியபாளையம் மற்றும் கீழ்சாதமங்கலம் ஆகிய கிராமப்புறங்களைச் சேர்ந்த நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் சமூக நல நிகழ்வு நடந்தது. இந்நிகழ்வில் கெம்ஃபேப் அல்கலீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் பாதுகாப்புத்துறை கோபிநாத் மற்றும் சிவில் துறை மேலாளர் இளங்கோவன், மனிதவள நிர்வாகி ராஜா ஆகியோர் தலைமையில் அன்ன பிரதக்ஷனா சேவை அறக்கட்டளை நிறுவனர் பிரவீன் முன்னிலையில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 19க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு ஸ்பிரேயர், 30 கிலோ விதைகள், பஞ்சகவ்யம், மீன் அமிலம் உள்ளிட்ட மொத்தம் 25 வகையான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவன் குடில் நிறுவனத்தின் நிறுவனர் முத்து இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கிடையே விளக்கி கலந்துரையாடினார். இந்நிகழ்வை திட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் ஒருங்கிணைத்து நடத்தினார். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை சுவாமிநாதன், கூடப்பாக்கம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் கொண்டாட்டத்தின் பொழுது சிறை கைதிகளுக்காக உதவி கண்காணிப்பாளர் மற்றும் காவலர் இணைந்து பாடல் பாடி அசத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 400க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இவர்களது மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கைதிகள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜை பாடல் பாடுமாறு கூச்சலிட்டனர். கைதிகளின் விருப்பத்திற்கேற்ப சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளராக இருந்த பொழுதும் கைதிகளை மகிழ்விக்க மேடை ஏறி பாடல் பாடிய பொழுது கைதிகள் ஆரவாரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு பாடலை பாடுமாறு கைதிகள் கேட்டபொழுது சிறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜோடு சிறை காவலர் முத்துக்குமாரும் போட்டிக்கு பாடல் பாடி கைதிகளை மகிழ்வித்த நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. லாஸ்பேட்டை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் தாமரை பொங்கல் கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியில் பாஜக தொகுதி செயலாளர் பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் தாமரை பொங்கல் விழா லாஸ்பேட்டை அய்யனார் கோவில் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, மாநில நிர்வாகி மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை தொடக்கி வைத்தனர். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் பண்டிகை புதுச்சேரி முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திமுக போட்டி. திமுக MP ஜெகத் ரட்சகன் தகவல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி மக்களுக்கு ஆளுநர், முதல்வர், அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.